என்னாச்சு ஐலி? நீ எதுக்கு இங்க வந்த? அது பெட்ல படுத்தா ஒரு மாதிரி புழுக்கமா இருந்துச்சு. அதான் கீழே படுக்கலான்னு வந்தேன். புழுக்கமாவா? ஏய், கிளைமேட் பார்த்தா நல்லா இருக்கு, ஏசி வேற ஓடுது, பார்த்தா மழை கூட வரும் போல இருக்கே. அப்போ என்ன நான் போய் சொல்றேனா? இல்ல அப்படி சொல்லல. நீ இங்க எப்படி இருந்தா? நான் இங்க படுத்து தூங்க கூடாதா? ஐயோ, நீ ஏன் இப்படி பேசுற? சரி, நீ வேணா இங்கே படுத்து தூங்கு, நான் பெட்ல படுத்துக்கிறேன். இருங்க, நீங்க நான் சொல்றத நம்பலல்ல. நான் தான் அங்க படுத்தா புழுக்கமா இருக்குன்னு சொல்றேன்ல. நீங்க படுத்தா மட்டும் குளுகுளுன்னு இருக்குமா? ஐயோ, சரி, வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? நீங்களும் இங்கே படுத்துக்கோங்க. நானும் இங்கேயே வா. ஏன், இதுல என்ன பிரச்சனை? என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல. பேசாம படுத்து தூங்குங்க, நான் இங்கே ஓரமா படுத்துக்கிறேன். சரி. சிவா, எந்திரிங்க சிவா. ஏய், என்ன காலங்காத்தாலும் ஸ்வீட்டு? ஹாப்பி பர்த்டே சிவா. ஐயோ, தேங்க்யூ. அதுக்குன்னு இப்படியா? நான் என்ன பிரஷ் கூட பண்ணல, நீ பாட்டுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட்ட. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுனால எதுவும் ஆயிடாது. சரி, நீங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. சரி. உங்களுக்காக பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஏய், நல்லா இருக்கு. அம்மா, இதை எப்ப வாங்கிட்டு வந்த? நேரத்துக்கு எந்த கடையும் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்களே. அதான் அயலி. சரி, சட்டையை போடுங்க. என்ன, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்லக்கா, சும்மாதான். சாரி சிவா. அண்ணி, இன்னைக்கு உங்க தம்பிக்கு பர்த்டே. ஹே, ஹே, இதை ஏன்டா ரெண்டு பேரும் சொல்றதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? சிவா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் கா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்ஸ். டேய், தேங்க்ஸ் கா. சிவா, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ். இதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா தெரியுறியா? அப்படி இல்ல. என்ன ஐலினி, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லக்கா, நான் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? எங்களுக்கு உன் பர்த்டே தெரியறதுல என்ன வந்துற போகுது? ஓவரா பண்ணாத சிவா. சரி, சாப்பிடு. இந்தாங்க சிவா. ஐலி, இவ்வளவுலாம் வேண்டாம் ஐலி. எனக்காக ஏன் இதெல்லாம் பண்ற? நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் ஏன் என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணா போதும். ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு? அதுவும் சரி, தப்பு ஏன் மேலதான். அவரை வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அவரு சொல்றதும் கரெக்ட் தான். என்னம்மா, ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க போல. நான் வந்துதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆனா பாத்தியா உன் மருமகனை? சிவா என்ன பார்த்ததும்
எவ்வளவு அப்செட்டா போனாருன்னு பாத்தியா? ஆனா அதுக்கு காரணம் நான் தாம்மா. சிவா அவர் மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு. என்னாலதான் டக்குன்னு முடிவெடுக்க முடியல. நான் இப்படியே கன்ஃபியூஷனோட இருக்கிறதாமா அவரோட பிரச்சனை. பாவம் அவரு. மத்த விஷயங்கள்ல தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்ச எனக்கு சிவா விஷயத்துல மட்டும் அப்படி என்னால சொல்லவே முடியலம்மா. அவரு ரொம்பவே நல்லவருமா. இந்நேரம் உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே. உனக்கு அப்புறம் அவரைதாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எல்லாமே அவர்தான். அதே மாதிரி அவருக்கும் எல்லாமே நான் தான். ஆனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட முழுசா சொல்ல விடாம எது தடுக்குதுந்தாமா எனக்கு தெரியல. நீ வேற என்னடா இவ அம்மா கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னை விட்டா நான் வேற யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? கா மாம்சு. ஐயோ கா, ஆ? என்னக்கா அதெல்லாம்? என்னவா? இன்னைக்கு உன்னோட பர்த்டேடா? கேக் கட் பண்ண வேணாமா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா காலையிலேயே இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்போம். ஆனா எங்களுக்கே லேட்டா தானே தெரிஞ்சது. இதோ அயலி கூட எதுவும் சொல்லல. என்ன பர்த்டே பாய் இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? வா வந்து கேக்க கட் பண்ணு. இது ஃபர்ஸ்ட் டைம் மாமா. இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. வருஷம் வருஷம் என் பிறந்த நாளுக்கு அயலி தான் முதல்ல வந்து எனக்கு விஷ் பண்ணுவா. அப்புறம் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த நாள் அப்படியே நார்மலாவே போயிடும். நான் என் பர்த்டேவை யார்கிட்டயும் பெருசா சொல்லிக்கிட்டதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது எனக்கு சந்தோஷத்தை தரதை விட நிறைய வழிகளை தான் தரும்.